பிறகு எல்லாரும் பெண்கள்லாம் குலவசத்தை போடணும், ஆண்கள்லாம் விசிலடிச்சு ஆரவாரம் பண்ணணும். எல்லாரும் தலைக்கு மேலே கை தட்டி குலவசத்தம் போடுங்க பார்ப்போம். இந்த சேதுபதி கதையை பாட்டா படிக்கிறேன். எனக்கு நாலு இந்த கூட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் எனக்கு நாலு இருக்கும். இந்த கூட்டத்துல யாது இருக்குதான பாப்போம். ஓடிவாடா பாண்டி முனை தேவவே, எனக்கு நானான ஆளை துள்ளி குதிச்சடையில காட்டி ஏன் முன்னாடி கூட்ட ஓடிவா பாப்ப. கை தட்டி குலவசத்தம் போடுங்க பாப்போம். சேதுபதி நாடு இந்த சேதுபதி பிறந்ததே சிவகங்கை நன்னாடே. சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடே. எனக்கு மதுரை மாநகரம், இந்த சேதுபதி பிறந்ததே எனக்கு மாறளவும் மதுரை மாநகரம். ஐயா எனக்கு யானை மழை வந்த கடை, மதுரை யானை மழை வந்த இந்த சண்டாள சேதுபதி எனக்கு அருகரைக்கும் சத்தம்பட்டி. மதுரை சக்கம்பட்டி சிமகில இந்த சண்டாள சேதுபதி சமத்தலகை நாம் உறந்தே. சக்கம்பட்டி சிமகிலே சமத்தலகா ஐயா நாம் உசிலம்பட்டி சிமகில மதுரை உசிலம்பட்டி சிமகில இந்த சண்டாள சேதுபதி உயரம்மா வேடிக்கை பார்க்காம கை மட்டும் தட்டி குலவசத்தை போடுது. ஓடிவா ஐயா வேட்டையிலே வீரனையா, இந்த சண்டாள சேதுபதி நான் வெள்ளம் போதா சேதுபதி நாட்டுக்காரண்டா, சேதுபதி சிவகங்கை சமக்காரண்டா. சாமி வந்த பிடிக்க அதிகமா பிடிச்சு வைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நாங்க படிக்கல தாத்தா. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தீங்கன்னா என் கதையை நான் செஞ்சுட்டு போயிடுவேன்.
சாமி வந்தா பிடிக்காதீங்க, மேடைக்கு விட்டுருங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்க பொற்பாதம் தொட்டு கூட கேட்கிற அத்தா, சாமி வந்தா பிடிக்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். இந்த சண்டான சேதுபதி சீமத்தூரை அது மட்டுமா, இந்த சேதுபதி வேறு மதுரை மாவட்டத்தில் சொன்னா எப்படிப்பட்ட பெருவிளங்க கூடியது, எப்படிப்பட்ட பெருவிளங்க கூடியது தெரியுமா? அம்மாடா மாடுமுடி வீரனம்மா, சேதுபதி மாடுமுடி வீரனம்மா, இந்த சண்டாள சேதுபதி நம் மகிழக்காரே சூரனம்மா. மாடுமுடி வீரனடா, மாடுமுடி வீரனடா, சேதுபதி மகிழக்காரே சூரனடா. கைத்தட்டி கைத்தட்டி குலவ சத்தப்படும் அடடா சேதுபதி சண்டாள ராமநாடா, 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 சிவகங்கை சண்டாள சூரநாடா, சேதுபதி சேதுபதி ராமநாடா, ராமநாடா, போதும் ஜாமீன் உட்கார். வந்த வரைக்கும் சந்தோஷம். அந்த பக்கம் இந்த சாமியோட சொந்தக்காரை கூட்டி போகமா. போதும் சாமி ஈ வகை வெள்ளச்சாமி வந்து வெள்ளிகமா வெள்ளச்சாமி கதைக்கு மதுரை பாண்டி மூணு தெய்வத்தை மூணு விருந்து கிளப்பார். ஆனால் அப்பா வந்தால் போதும். ஆனால் எல்லாத்துக்கும் சாமி வந்தால் பிடிச்சு மட்டும் வைக்காதீங்க. இவ்வளோ தூரம் தொண்டு தண்ணி போய் கத்துறது சாமி இங்கே வந்து ஆடுறதுக்கு தான்.
கிட்டத்தட்ட 15 பேர் வந்தவங்களை உட்காந்து மடிக்க போட்டு இந்த அளவு கட்டி வைக்கிறீங்களே, ஆளு பத்தலைன்னா சொல்லுங்க. நாடகக்காரங்க நாங்கள் 10 பேர் வந்திருக்கிறோம், உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் போட்டு அமுக்கி இங்கேயே கொண்டு போட்டு காட்டில் போய் புதைச்சிட்டு போயிடலாம். புரியுதாத்தா? மூச்சு அடைச்சிக்குங்கண்ணே. உங்கள் வேகத்துக்கு அந்த பிள்ளையை போட்டு சாமி ஆடுறதுக்கு மூச்சு அடைக்கும். போட்டு நம்ம படாத இடத்துல போட்டு நெஞ்சை பிடிச்சி அமுக்கி கட்டுப்படுத்தி வீட்டில் படுக்க வச்சோம்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த நாடகத்துக்கே மேடையில் ஆடி வர்றது தான்ப்பா அந்த நாடக கதையே. வெள்ளையம்மா ஆசைப்பட்ட பொன்பொருள் 63 வகையான பொன்பொருள் இருக்குது. அவள் ஆசைப்பட்ட பொன்பொருளை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் இந்த மேடைகளை ஆடி வர்றதே. இப்போ எனக்கு நான் படிக்கிறதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, மகன் வெள்ளச்சாமி வந்து வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கதையை படிக்கிறப்ப இந்த ஊரே ஆடுமே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கப்பா. நான் சேதுபதி கதையை படித்ததுக்கு 20 பேர் ஆடுனதுக்கு 2 பேரை மட்டும் ஆட போட்டீங்க, மீதி 18 பேரை உட்காந்து வச்சுட்டீங்க. வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கதையை படிக்கிறப்ப இந்த ஊரே ஆடும். மதுரை பாண்டிமோன தெய்வத்தை படித்தா எத்தனை பேர் ஆடுவீங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்படின்னுட்டு ஆளு இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி விரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு போகணும், ஆட்டை படிக்கணும். ஆட்டை படிக்கணும், நான் மட்டும் போகக்கூடாது. ஆடத்தை ஒப்பிக்க மாதிரி இருக்குது மாப்பிள்ள. அப்படியா? ஆமா, என் கூட ஒரு ஆள் இருக்கிறானே, முத்துராசு. யாரு முத்துராசு? எங்க இருக்காரு அவரு? இந்த கர்வ காட்டுல கஞ்சாவை கள்ள சாயம் படிச்சு நிக்கிறாரு. டே நண்பா, டே முத்துராசு, அடடா ஓட்டு நல்ல சண்டால வெறுநடையா